ஒவ்வொரு நாளுமே போர்க்களம். அதிலும் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையோ இன்னும் குழப்பம். எதை படிப்பது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு? பார்க்கும் வேலைக்கும் படித்த படிப்பிற்கும் ஏற்ற சம்பளம் கிடைக்கிறதா? இன்றைய விலைவாசி உயர்வுக்கு ஈடாக சம்பளம் உயர்கிறதா? நமது வேலை எந்த அளவிற்கு நிரந்தரமானது? நாம் ஈடுபடும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கின்ற லாபம் கிடைக்கின்றதா? ஒவ்வொரு நாளும் பெருகுகின்ற வியாபார போட்டியில் நம்மால் ஈடுகொடுக்க முடிகின்றதா? விளைவு கவலை, சோகம், துக்கம், மன அழுத்தம். இது போன்ற போராட்டமான வாழ்க்கை மாறுவதற்கு ஏதேனும் அதிசயம் நிகழ வாய்ப்பு உண்டா? உலகம் ஏற்கனவே 7 அதிசயங்களை பார்த்துவிட்டது. இது உங்களுக்கான 8வது அதிசயம். இது உங்களின் வெற்றி, தன்னம்பிக்கையாளர்களின் வெற்றி. வெல்கம் ஆர்எஸ் ராஜன். என்னை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் பார்ப்போம். ஐ ஆம் தி ஃபவுண்டர் ஆஃப் தி ஆர்எஸ் வின்னர்ஸ் அகாடமி. இதை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கின. என்னுடைய விஷன் அண்ட் மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கொள்கையும் என்னுடைய தொலைநோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு டச் அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி பேரையாவது இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை நான் தொடணும். அதில் அவர்களில் ஒரு 100,000 பேரையாவது வாழ்க்கையை தங்கள் இஷ்டத்துக்கு வாழக்கூடிய ஒரு லட்சாதிபதிகளாக உருவாக்கணும். அண்ட் அடுத்தது என்னுடைய தொலைநோக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். டு பிகம் அ பர்சன் that the world will look up to. இதுதான் என்னுடைய விஷன் அண்ட் மிஷன். இந்த மிஷனில் இன்றைக்கி நான் 1 கோடி பேரில் 25 லட்சம் பேரை போய் தொட்டுட்டேன். அதில் ஒரு 10,000 பேரை நான் சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீடம் பாதையில் அழைச்சிட்டு வந்துட்டேன். இது என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் இப்போ என்ன காமிக்கணும்னு நினைக்கிறேன்னா, தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது இன்றைக்கி என்ன கணக்கெடுப்புகள் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது 100 இந்தியர்கள் 65 வயது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 36 பேர் அந்த வயதை அடைவதற்கு முன்னாடி இறந்து விடுகிறார்கள். 54 பேர் சார்ந்தவர்களாக இருக்காங்க. ஒரு 5 பேர் இன்னும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. கூட்டி பாருங்கள், 95%. இது உண்மையான நிலைமை இல்லையா? இந்த நிலைமை மாறணுமா வேண்டாமா? இப்போ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னாக்கா, இங்கே நாங்கள் ஒரு வழி சொல்ல போகிறோம், ஒரு சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் ஏதோ இன்றைக்கி நான் சொல்வதில்லை. நாங்கள் ஒரு 15 ஆண்டுகளாக இந்த வழியில் போய் வெற்றி பெற்று, நாங்கள் மாத்திரம் வெற்றி பெறலை, பல பேரை வெற்றி பெற்று அதை தான் இப்போ முன்னாடி சொல்ல போகிறோம். அப்போது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு வெற்றிக்கான முறை, கரெக்டுங்களா? அதை நீங்கள் உங்களுக்கு அது சரியா அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா, நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகளை இந்த வீடியோ யார் காமிக்கிறாங்களோ அவர்களிடத்தில் கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக பதில் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை இன்றிலிருந்து ஒரு யூட்டர்ன் எடுக்கும். பட் யூ ஹேவ் டு வாட்ச்ஃபுல். ஏன்னா இது 15 வருடம் வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தை தான் உங்களோட சொல்லப்போம். ஃபைன், ஓகே. இப்போ நம்ம இதை விட்டு வெளியே வரணும். அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல பிடிக்கலாம். அது என்ன? அதுக்கு ஒரு விஷயம் நான் என்ன காமிக்கிறேன்னா, ஜிக்லர் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூ கேன் ஹேவ் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப் இஃப் யூ வில் ஜஸ்ட் ஹெல்ப் அதர் பீப்புள் கெட் வாட் தே வாண்ட். அதாவது மற்றவர்களுக்கு என்ன வேணுமோ அதை நீ அவங்களுக்கு கொடுக்குற அப்படின்னா உனக்கு வேணுங்கிறது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேரும் அப்படிங்கிறாங்க. இதுதான் பிஸ்னஸ்னுடைய இதுவே, கரெக்டு தானே? அப்போ இன்றைக்கி மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா, எங்கே தேடி பார்த்தாலும் எல்லோரும் எதை தேடிக்கிட்டு இருக்காங்க? ஆரோக்கியத்தை தேடிட்டு இருக்காங்க, அல்லது செல்வ வளத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிற மாதிரி எதாவது இருக்கா? இப்போ ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சா அது இப்போ இங்கே இருக்குது. ஃபைன், சேர்ந்து கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ கொடுக்க போகிறோம்னா எப்பவும் எல்லோரும் கொடுக்குற மாதிரி அதே வழியில் கொடுத்தோம்னாக்கா வெற்றி வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது ஒரு சந்தேகம். ஏன்னா இன்றைக்கி உலகம் எதிர்பார்ப்பது புதுமை, மாற்றி யோசி, கரெக்டுங்களா? அது என்ன மாற்றி யோசி? இப்போது நமக்கு வேணுங்கிறத வாங்குகிறோம் அப்படின்னா எங்கே போய் வாங்குகிறோம்? கடையிலலாம் போய் வாங்குகிறோம். அதனுடைய இதை பாருங்களேன், கொஞ்சம் ஜஸ்ட் ஹேவ் அ லுக். நடைமுறை வியாபாரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா அது ஒரு நீண்ட பயணம். நம்ம கடையில் போய் இந்த பொருளை வாங்குறதுக்கு அது நீண்ட பயணம். அதாவது உற்பத்தியாளர், அங்கேருந்து ஹோல்சேலர், அதுக்கப்புறம் ரீட்டெய்லர், அதுக்கப்புறம் கன்சியூமராகிய நம்ம கடையில் போய் அந்த பொருளை வாங்க போகிறோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஒரு 100 ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்ட பொருள் நம்ம கையில் சேரும்போது, அதுவும் விளம்பரங்கள் வேறு இருக்குது, சேர்த்து 450 ரூபாய்க்கு நிற்கும். விளம்பரங்கள் தான் இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது.
இப்போது நான் சொல்லக்கூடிய ஒரு புதுமையான அந்த முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹோல்சேலர், ரீட்டெய்லர் இவங்க 2 பேர் இருக்க மாட்டாங்க, விளம்பரங்களும் இருக்க மாட்டாங்க. உற்பத்தியாளர்கிட்டேருந்து நேரடியாக கன்சியூமர் வரப்போகுது. அப்போ அந்த இருக்கக்கூடிய பணம் நமக்கு சம்பாதிப்பதற்கும் நாம் இதான் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் நமக்கு கிடைக்க போகுது. இதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு பயன். விளம்பரங்களில் எவ்வளவு பணம் செலவாயிட்டு இருக்கு நாங்கள் பாருங்கள். இது கூகுள்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மீடியா மூலியமாக 43.7ம், வீடியோக்கள் மூலியமாக 52.1 யூஎஸ் டாலர், பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். அதை இந்திய ரூபாயாக மாற்றினோம்னா பாருங்கள், 7,66,400 கோடி. இந்த பணம் யாருதுன்னு நினைக்கிறீங்க? கம்பெனிக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொருளை வாங்குகிறோம் இல்லையா, அது நம்ம காசு. அப்போது அங்கே எவ்வளவு பெரிய ஒரு பொட்டென்ஷியல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத முடிச்சு பாருங்கள். அண்ட் அடுத்தது, விளம்பரங்கள் நிச்சயமாக பொருளை ப்ரொமோட் பண்ணுதா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சினிமாக்கள் என்ன தான் அட்வர்டைஸ் பண்ணாலும் ரிவ்யூ சரியாக இருந்தால் தானே ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாத்திரம் தானா? இப்போ சில விஷயங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய நம்ம சென்னையில் சரவணபவன் எப்படி வளர்ந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். கோயம்புத்தூரில் எப்படி அன்னபூர்ணா வளர்ந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த போத்தீஸ் எப்படி வளர்ந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன் இப்போ நம்ம இன்றைக்கி செல்ஃபோனில் இது பண்ணிகிட்டு இருக்கோமே, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இதெல்லாம் எப்படி வளர்ந்தது? எல்லாம் வாய் வழி தானே ஃப்ரெண்ட்ஸ். அப்போது விளம்பரங்கள் அவசியமா? இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அற்புதமான ஒரு பொட்டென்ஷியல். இதற்கு பேர் நேரடி வர்த்தகம். இந்த நேரடி வர்த்தகம் இன்றைக்கி ஒரு சட்டபூர்வமாகப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம். இது இந்தியாவில் ஒரு 28 வருடங்கள் முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 2016 இந்திய அரசாங்கம் இதற்கு கைட்லைன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதோ பார்க்க காமிச்சிருக்கேன். 2016 எடுத்துகிட்டு வந்த கைட்லைன்ஸை நம்மளுடைய 2019 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் கொடுத்துருக்காங்க. நம்ம 2021 டைரக்ட் செல்லிங் ரூல்ஸ் அப்படிங்கிற கெசட்டே வெளியிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, இதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி 2023 அமெண்ட்மெண்ட் வேறு கொடுத்துட்டாங்க. இப்போது இதெல்லாம் சட்டபூர்வமான ஒரு விஷயத்துக்குள்ளே வரோமா? ஃபைன். சரி, இது எப்பேற்பட்ட பொட்டென்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கூகுள்லேயே போய் பாருங்கள். அது சொல்லுது, என்ன சொல்லுது? 645 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு 2025 அடுத்த வருஷமே வளர போகுது. அப்போ எவ்வளோ பெரிய பொட்டென்ஷியல் நமக்கு முன்னாடி இருக்குது. இதை நம்ம நழுவு விடலாமா? ஃபைன். அப்படி நழுவு விட முடியாது. அற்புதமான ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும் இல்லையா? நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளை கை கோத்து நம்மளை வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி இந்தியாவிலேயே மோஸ்ட் ட்ரஸ்டட் டைரக்ட் செல்லிங் பிராண்ட் அப்படின்னு தொடர்ந்து 2 வருடங்களாக பேர் எடுத்த ஒரு நிறுவனமான வெஸ்டீஜ் நிறுவனமாக தான் இதை நான் எல்லாம் சரியாக முடிச்சா. சரி, இந்த வெஸ்டீஜ் என்ன? இந்த வெஸ்டீஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷனரி. 2004 சாதாரணமாக ஆரம்பித்து அவர்களுடைய அந்த விஷன் மூலியமாக இங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுலேயும் மிஸ்டர் கௌதம்பாலி ஒரு மிகப்பெரிய விஷனரி. அதாவது சோச்சனைக்கே இம்மத் தோக்கரோ, அதாவது சாதாரணமாக ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியாவிலேயே முதன்மை நிறுவனமாகவும் உலகத்திலேயே முதல் 100 நிறுவன லெவலுக்கு வளர்ந்துருக்குன்னா எப்பேற்பட்ட ஒரு விஷனரியாக இருக்கும். இந்த நிறுவனத்தினுடைய மற்ற பாரம்பரியத்தை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், உலகம் முழுக்க டாப் 50 கடந்த 7 வருடங்களாக இடம் பண்ணிட்டுருக்கிற ஒரு நிறுவனம். இந்தியா முழுக்க 2500 இடங்களில் சேவை மையங்களை வச்சுருக்கிற நிறுவனங்கள். அண்ட் அது மாத்திரம் இல்லை, ஒரே இந்தியன் நிறுவனம் வெளிநாடுகளுக்கு, இன்றைக்கி 7 இல்லை 8 நாடுகளுக்கு போயிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம் இந்த நிறுவனம். அண்ட் அது மாத்திரமில்லை, 500 எம்ப்ளாயீஸ் மாத்திரம் இல்லை, இன்றைக்கி மோர் தென் கிட்டத்தட்ட 25 லட்சம் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா கோடிகள். பட் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி அது பார்த்தீங்கன்னா இவ்வளவு சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது இந்தியாஸ் பெஸ்ட் கம்பெனி அவார்டு வாங்கியிருக்காங்க, பெஸ்ட் நியூட்ராஸ்டிக்கல் கம்பெனிங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க, டாப் 50 குளோபல் டைரக்ட் செல்லிங்கில் வந்திருக்காங்க. அடுத்தது கிரேட் பிளேஸ் டு ஒர்க் வித் அது வாங்கியிருக்காங்க, நேஷ்னல் பெஸ்ட் எம்ப்ளாயர் பிராண்ட் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காங்க. இதையும் தாண்டி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த 20 வருடம் நான் சொன்னேன் இல்லையா, இது ப்ரூவ்டு ஃபேக்டர். இந்த வியாபாரத்தில் 2004 இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் குழந்தைகளை அற்புதமான இன்றைக்கி வெளிநாடுகளெல்லாம் படிக்க வைக்கக்கூடிய லெவலில் இருக்காங்க. நிறைய பேர் வீடு வாங்கியிருக்கிறார்கள், ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்களை சுகமாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் அவங்க இது பண்ணிகிட்டு இருக்கும்போது டைடு,
அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனால் உலகத்தை விட்டு போனாலும் அவங்க ஃபேமிலி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது. இவ்வளவும் கிடச்சிருக்க ஒரு உன்னதமான, நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். இங்கே மாத்திரமில்லை, இன்றைக்கி இந்த வியாபாரம் இந்தியாவை தாண்டி ஒரு இந்திய நிறுவனம் 8 நாடுகளில் வெஸ்டீஜோடைய கொடியை பரப்பப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு சக்ஸஸான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வைக்கிறோம். ஃபைன். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பற்றி டாப் 100ல் சொன்னேன். ஃபஸ்ட்டு 50க்குள்ளே வந்துட்டுருக்கு அப்படின்னு. அண்ட் அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி இந்த நிறுவனத்துக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை, 4 மேனுஃபேக்சர்ஸ் இருக்குது. எல்லாமே GMP சர்டிஃபைட், ISO சர்டிஃபைட் அண்டு எல்லாமே பக்காவான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் 75,000 சதுரடியில் இன்றைக்கி இது இருக்குது. இதை தாண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேர்ஹவுஸு, நம்மளுடைய 2500 சர்வீஸ் சென்டர்ஸு எல்லாமே மெச்சிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதையும் தாண்டி கிரேட் ப்ராடக்ட்ஸ், அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸு ICMR சர்டிஃபைட், கிளினிக்கலி டெஸ்டட். இது மாதிரி டைரக்ட் செல்லிங்கில் யாருக்காவது இருக்கானா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இருக்கக்கூடிய பொருள்களையும் இதே மாதிரி ICMR டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட குவாலிட்டி ஓரியன்ட் நிறுவனத்தினுடைய விஷயத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி நம்ம அஷூரன்ஸ் அண்ட் சேஃப்டி சர்டிஃபிகேட்ஸ் பத்திரம் இருக்குது. அண்டு நான் சொன்ன மாதிரி எல்லாரும் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுமே GMP சர்டிஃபைடு, ப்ரொடக்டிவிட்டி சர்டிஃபைடு, ISO சர்டிஃபைடு, எவ்ரி திங் இன்டாக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். நவ் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது? அசந்துருவீங்க ஃப்ரெண்ட்ஸ், அசந்துருவீங்க. அதாவது நம்மளுடைய ஆரோக்கியம் எல்லா விதையும் ஒரு மனிதனுக்கு தேவையான ஓரளவுக்கு எல்லா விதமான ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் இருக்குன்னா அது இந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற நிறுவனம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வேறெங்கும் கிடைக்காத வெஸ்டீஜ் ப்ரைம் அப்படிங்கிற கேட்டகரியில் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே 400க்கும் மேலே ப்ராடக்ட் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி நான் சொல்லணும்னா இந்த இது வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ ஜஸ்ட் என்னென்னு இண்டிகேட் பண்ணிட்டு போகிறேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அற்புதமான பயிற்சிகள் இருக்குது, அற்புதமான வீடியோக்கள் இருக்குது, எல்லா மொழிகள்லையுமே இருக்குது. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களுக்கு விளக்கறதுக்கும் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதை கேட்டால் இந்த இடத்துல நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ப்ரைம் அப்படிங்கிற கடையில் வேறு எங்கும் கிடைக்காத பொருள்களை மோர் தென் ஒரு 8-9 பொருள்களை வச்சுட்ருக்காங்க. பேட்டன்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. புரிஞ்சுங்களா? இதை தாண்டி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வளர்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய எலும்புகள் ஜாயின்ட்ஸ் அதை பாதுகாக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது நம்ம வெயிட்டை சரியாக, நம்மளுடைய உடம்பு சரியாக வெயிட்டில் இருக்கணுங்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஃபிட்னஸ் அண்ட் டயட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதை தாண்டி கிளைசெமிக் ஹெல்த், நம்மளுடைய சுகர் லெவல்லாம் பக்காவாக இருக்கிறதுக்கு உண்டான மூலிகை பொருட்கள் இருக்குது. அண்ட் அடுத்தது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை எடுத்து நம்மளை ரெஜனரேட் பண்ணக்கூடிய அற்புதமான பொருட்கள் இருக்குது. பெண்களுக்கு என்று பிரத்யேகமான அற்புதமான ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி ஆயுர்வேதத்தின் மூலியமாக ஆயுஷாந்தி அப்படிங்கிற பிராண்ட் மூலியமாக இந்த மாதிரி ஒரு 8 விதமான பொருள்கள் இருக்குது. ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம பின்னாடி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே விளக்கமாக சொல்லுவார்கள். இதையும் தாண்டி நம்மளுடைய வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு மற்ற சாப்பிடக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நம்ம சமைக்கிற எண்ணெய், காஃபி, டீ போன்ற விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி நம்மளோட ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய ஃபேஸ் கேருக்கு உண்டானது இருக்குது, நமக்கு சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதையும் தாண்டி ஷார்ப் கம்பெனியோட டைப் பண்ண வாட்டர் ப்யூரிஃபையர், வாட்டர் பிக்சர் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறது. அண்ட் விமனுடைய ஹைஜீன், அவங்களுடைய நாப்கின்ஸு, அவங்களுடைய ஹைஜீனுக்கு உண்டான அற்புதமான பொருட்கள் இருக்குது. இதையும் தாண்டி நம்ம வீடுகளை பராமரிப்பதற்கு உண்டான துணி துவைப்பதற்கு, பாத்திரங்களுக்கு உண்டான பொருட்களும் இருக்குது. அண்ட் அடுத்தது விவசாயம். விவசாயம்னா ஆர்கானிக் விவசாயம், எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணி செலவுகளை குறைத்து உற்பத்தியை பெருக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதை பற்றின டெஸ்டிமோனியல்ஸ்லாம் நீங்கள் உள்ளே வரும்போது எல்லாருமே சொல்லித் தருவாங்க. இதில் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அண்ட் அடுத்தது ஆடவர்களுக்கு என்று பிரத்யேகமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி கலர் காஸ்மெட்டிக்ஸ், உலகத்திலேயே சிறந்த கலர் காஸ்மெட்டிக்ஸான அன்டோனி இட்டாலி மூலியமாக தயாரிக்கப்பட்ட அற்புதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இளம் பெண்களுக்கு உண்டான வெலினோ அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸும் இருக்கிறது. இதையும் தாண்டி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது அது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக்குகளும் கார்களும் நல்லா ஓடுவதற்கு உண்டான இன்ஜினுக்கு இது கொடுக்கக்கூடிய இந்த நானோ எனர்ஜைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக் டிரைவ் ப்ராடக்ட்ஸ் அதுவும் இருக்கிறது. இதையும் தாண்டி இப்போது இதன் மூலியமாக நம்ம நேரடி வர்த்தகம் பண்ணும்போது இங்கே ஒரு வியாபார வாய்ப்பு நமக்கு காத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியாபார வாய்ப்பை ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 9 வருமானங்கள் இருக்குது. ஆஸ் அ கன்சியூமர் முதல்ல நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்குவீங்க.
10 to 20% உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதை தாண்டி பொருட்களை வாங்கும்போது உங்களுக்கு பாயிண்ட்டுகள் கிடைக்கும். இந்த பாயிண்ட்டுகள் உங்களுக்கு மாத்திரமில்லை, உங்கள் மூலியமாக இந்த வியாபாரத்துக்குள்ளே வரவங்க அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் உங்களுக்கும் கூடும். அதன் மூலியமாக ஒரு வியாபார வாய்ப்பு இங்கே உருவாகிறது. இந்த வியாபாரத்தில் நம்ம இணைவதற்கு ஒன்றுமில்லை, நம்மளுடைய ஆதார் கார்டு கொடுக்கணும். அடுத்தது இந்த வியாபாரத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, இங்கே நிறைய ஆரோக்கியத்தை தரக்கூடிய பொருட்கள், நான் சொல்கிற மாதிரி அழகு தரக்கூடிய பொருட்கள், அப்புறம் விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. இப்போ வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா விளம்பரங்கள் பார்த்துருக்கலாம், இதை சாப்பிடு, இந்த ஆயிலில் அந்த இருக்குது, அந்த விட்டமின் இருக்குது, இது இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே அந்த மூலிகைகளே நமக்கு ஒரு துணை உணவுகளாக இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்மளுடைய பீப்புளுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அப்போ இந்த பொருட்களை நாம் யூஸ் பண்ணணும். அப்போது இந்த வியாபாரத்தில் இணைவதற்கு குறைந்தபட்சமாக இந்த இருக்கிற பொருட்களை உங்களுக்கு எது வேணுமோ அதை ஒரு 30 PVங்கிறது ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வரும். இதை வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த நிறுவனத்தினுடைய ஒரு நிரந்தர விநியோகஸ்தராக நம்ம மாறுகிறோம். நோ ரினியூவல்ஸ். புரியுதுங்களா? ஸோ உள்ளே வந்தோன்னா முதல்ல விஷயம், ஒரு 100-120 ரூபாய்க்கு போட்டிருக்கிற எம்ஆர்பி உள்ள ப்ராடக்டை நீங்கள் 120 ரூபாய்க்கு வாங்க மாட்டீங்க, 100 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அப்போது அங்கேருந்தே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆரம்பிக்கிறது ஆஸ் அ கன்சியூமர். இதை தாண்டி நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேறு இருக்குது ஆஸ் அ கன்சியூமர். அப்போ நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் வருவதன் மூலியமாக நமக்கு முதல்ல ஊக்கத்தொகை பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு 5-16 நம்ம ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பாயிண்ட் நம்ம குழுவில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 5-16% இந்த டேபிள் படி, அதாவது 1லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வரைக்கும் நம்ம 5%, 600 தாண்டும் போது 8%, அதே மாதிரி 2400 தாண்டும் போது 12%, 5500 தாண்டும் உயர்ந்தபட்சமாக 16%க்கும் போயிடுவோம். இப்படி இந்த 16% போய் அடையும் போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட் வந்து மாதம் 0 ஆகாது. மாதம் நீங்கள் பண்ணது அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், பண்ண நம்ம எப்படி போய் அந்த மேக்ஸிமம் போய் அடைஞ்சி விடுவோம். அந்த மேக்ஸிமம் அடைஞ்சதுக்கப்புறம் இனிமேல் அடுத்தது தலைமுறைக்கு வரக்கூடிய வியாபாரங்களாக டைரக்டர் போனஸு, டீம் பில்டிங் போனஸு, அதுக்கப்புறம் ட்ராவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட், லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ்னு பலவிதமான போனஸ்கள் இருக்குது. நம்ம மாதம் நம்ம ஒரு அந்த 5500 அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம கீழே நம்ம குழு மூலியமாக ஒரு 2000 பாயிண்ட்டுகளை நம்ம பண்ண முடியும். 2000 பாயிண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மாதத்தில் ஒரு குழு மூலியமாக, தனியாக இல்லை, ஒரு குழு மூலியமாக ஒரு 60000லேருந்து 70000 ரூபா வியாபாரம் சுலபமாக இங்கே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பண்ணும்போது நமக்கு கம்பெனியோடைய டோட்டல் டர்ன் ஓவர், குளோபல் டர்ன் ஓவர் 15% எடுத்து வச்சு அந்த மாதம் யாரெல்லாம் பிரான்ச்சுக்கு மேலே இருக்காங்களோ அவர்களுக்கு இந்த பாயிண்ட், இந்த டேபிளில் பாயிண்ட்டுகள் கால்குலேட் பண்ணி பாயிண்ட்டுகள் முறைப்படி அந்த இதை பிரித்து தருவார்கள். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வருமானம் இருக்குது பாருங்கள். இப்போ இதிலே அங்கே போட்டிருக்க அந்த 2000 அதை பண்ணுவதற்கு பதிலாக கொஞ்சம் கூடுதலாக ஒரு பிரான்ஸாக இருக்கிறவர் 2600 பண்ணுறாரு. அது மாதிரி பண்ணும்போது அவருக்கு டீம் பில்டிங் போனஸ் பிரான்ஸுக்கு, சில்வருக்கு, கோல்டுக்கு இவர்களுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா 3%. இதுவும் என்டையர் குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து 3% தனியாக ஒதுக்கி இந்த பாயிண்ட் முறைப்படி அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த 2600 அப்படியே இருக்குமா, நம்ம கீழே வரும்போது என்ன ஆகும், பாயிண்ட்கள் கூடும் இல்லையா? அப்போது நம்மளுடைய பாயிண்ட் 5625 தாண்டும் போது லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடைக்குது. அதுக்கு 18%. இதை தனியாக ஒதுக்கி வச்சு இந்த டேபிள் படியாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு போனஸ்கள் வழங்கப்படும். இது முறையாக வந்துடுச்சுங்களா? இப்போது நமக்கு கீழே நம்ம எப்படி பிரான்ஸ் ஆரம்பம் அதே மாதிரி நம்ம கீழே அப்படி பிரான்ஸ்களை உருவாக்கவும் மாட்டோமா? அப்படி உருவாக்கும்போது நம்ம ஒரு குழுவை உருவாக்கிட்டோம்னா நம்ம சில்வர் டைரக்டர் அப்படிங்கிற நிலையை போய் அடைகிறோம். அப்போ அடையும் போது நமக்கு இனிமேல் ட்ராவல் ஃபண்ட் ஒரு 3% வரும். இதன் மூலியமாக இன்று வருஷத்துக்கு 3 ட்ரிப்பு இந்த நிறுவனம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. சில்வர் டைரக்டருக்கு 2 ட்ரிப். புரியுதுங்களா? ஸோ இது 3%. அது அந்த இதுபடி உங்களுக்கு இந்த ட்ராவல் ஃபண்ட் மூலியமாக இன்றைக்கி இந்த 20 வருடங்களில் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 25 பாருங்கள் என்னென்ன வெளிநாடுகள் பாருங்கள், இவ்வளவு வெளிநாடுகளுக்கு இந்த நிறுவனம் நம்ம விநியோகஸ்தர்களை கூட்டி போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 3 குழு உருவாக்கிட்டேன். அப்புறம் ஐ பிகம் ஸ்டார் டைரக்டர். இந்த ஸ்டார் டைரக்டரை ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் நான் மெயின்டைன் பண்ணிட்டேன்னா வாழ்க்கை முழுக்க எனக்கு வந்து கார் ஃபண்ட் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் ஃபண்ட் மூலியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுக்க கொஞ்சம் மூச்சை பிடிச்சிக்கோங்க, 4500 பேருக்கு மேலே கார்கள் வாங்கியிருக்கார்கள். அது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 200 பேருக்கு மேலே கோடீஸ்வரர்கள் பயணக்கூடிய பென்ஸோ, BMW, ஆடியோ, ஜாகுவாரோ அந்த மாதிரியான கார்கள் வாங்கியிருக்காங்க.
நம்ம தமிழ்நாட்டில் நம்ம குழுவில் நானே வந்து ஒரு 9 கார் வாங்கியிருக்கேன், 2 பென்ஸ் வாங்கியிருக்கேன். நம்ம இதிலே குழுவில் 10 பேர் உயர்ந்த ரக கோடீஸ்வரர்கள் வாங்கக்கூடிய பென்ஸ், BMW, ஆடி மாதிரி கார்கள் வாங்கியிருக்காங்க. 325 குடும்பங்கள் அற்புதமான காரில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கார் ஃபண்ட். இப்போது ஸ்டார் ரேட் அதுவே நம்ம கீழே 6 குழுக்களை உருவாக்கிட்டோம்னா நம்ம கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுவோம். அந்த கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது நமக்கு வீடு கட்டுவதற்காக, வீடு வாங்குவதற்கான உண்டான ஹவுஸ் ஃபண்ட் ஒரு 3% நமக்கு ஒதுக்கப்படும். இது ஒரு 3 மாதம் நம்ம கரெக்டாக கிரவுனை மெயின்டைன் பண்ணோம்னா வாழ்க்கை முழுக்க இது நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சுதா? இது மாத்திரம் இல்லை, 8 குழுக்களை உருவாக்கிட்டோம்னா 8 யூனிவர்சல் கிரவுன். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எலைட் போனஸ் அப்படின்னு ஒரு உயர்ந்த ரக போனஸ். இதுக்கு அதிகபட்சமாக 20 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவ்வளவும் இந்த வியாபார வாய்ப்பில் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் எப்படின்னு உங்களுக்கு தெரியல, கரெக்டானா? டோன்ட் வரி அபவுட் இட். உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கணக்கெல்லாம் சொன்னேன். இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு நீண்டு போகும். உள்ளே வந்ததுக்கப்புறம் இதுக்குண்டான பயிற்சிகளும், இதுக்குண்டான பயிற்சி வகுப்புகள் உங்களோட மேலே இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். அண்ட் அடுத்தது இதன் மூலிமா எப்படி வருமானம் வருது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மாத்திரம் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அதாவது ஒரு 4 மாதத்தில் 5 மாதத்தில் நீங்கள் இந்த எலைட் போனஸை போய் அடையலாம். 5 மாதத்தில் போய் இந்த எலைட் போனஸை நாம் அடையலாம். அதற்கு ஒரு திட்டம். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு திட்டம் தான். இதுபடி தான் நீங்கள் செஞ்சாகணுங்கிற எந்த கட்டாயமோ எந்த வற்புறுத்தலோ எதுவோ கிடையாது. இது நாங்கள் இப்படி போய் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், அந்த விஷயம் கொடுக்குறோம். நீங்களும் பாருங்கள், நீங்களும் யோசிங்க, நீங்களும் ஆராயுங்க, உங்களுக்கும் ஓகே இதில் வரலாம். கரெக்டுங்களா? இப்போ நான் காமிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி இங்கே பொருள்கள் இருக்குது. இந்த பொருள்கள் விநியோகத்தில் நமக்கு வருமானம் வருகிறது, புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி வியாபாரம் நடக்கும்போது நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிற அந்த உள்ளார்த்த ஆற்றலை தான் காமிக்கிறோமே வெளியே எல்லோருக்கும் இது கிடைக்கும், வந்தாலே இது வந்துடும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. இதைப்படி செய்தால் இந்த மாதிரி நடந்ததுன்னா, இந்த மாதிரி வியாபாரம் நடந்ததுன்னா நமக்கு என்ன வியாபாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இதில் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். ஸோ என்னது? ஸோ முதல்ல இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம முதல் மாதம் நம்ம இனிமேல் மாதம் ஒரு 300 PV. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் தேவைப்படுகிறது, நமக்கு தேவைப்படுது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம அழகாக இருக்கணும், நம்ம எல்லாம் இருக்கணும், நம்ம வீட்டில் எல்லாம் சுத்தமாக இருக்கணும். அப்போ நமக்கு பொருட்கள் தேவைப்படுகிறது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 300 PV. இது வந்து எவ்வளோ ஆகும்னா ஒரு கிட்டத்தட்ட 8000லேருந்து 9000 வரைக்கும் வரும். இது நீங்கள் வாங்கியே ஆகணும் கட்டாயமாக இல்லை. இந்த பிளான் படி போனோம்னா எவ்வளோ சீக்கிரம் போகலாங்கிறது தான் காமிச்சிட்ருக்கோம். ஸோ இதைப்படி செய்யலாம், நம்ம வெற்றி பெறலாம். கரெக்டுங்களா? அது மாதிரி நம்ம மாதம் அது 300 PV வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, மாதத்தில் 30 நாளில் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கும் இருக்குது. இதை போய் காமிக்கலாம். இப்போ பாருங்கள், 30 பேரில் 30 நாட்கள் எத்தனை பேருக்கு நம்ம காமிக்கலாம்? ஒரு 4 பேர் அந்த வாய்ப்புகளை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அவங்களும் அந்த 300 PV பண்ணுறதாக வச்சுப்போம். மாதம் 300 PV பண்ணுறோம். முதல் மாதம் 4 பேர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் மாதம் 4, மாதம் 4, அப்புறம் மாதம் 2 பேர் மாத்திரம். ஏன்னா இந்த 4 பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவர்கள் வெற்றி நம்ம வெற்றி இருக்குது, புரியுதுங்களா? இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுதான் முதல் மாதமாக இருக்க போயிடும். 2வது மாதம் என்ன ஆகும்? இந்த 4 பேரும் அவர்களுக்கு 4 பேர் எடுத்துகிட்டு வருவாங்க, நம்ம அடுத்த 2 பேரை கொடுப்போம். 3வது மாதம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி அந்த 4 பேர் இன்னொரு 4 பேர் கொடுத்துருவோம். நம்ம இன்னொரு அந்த போன மாதம் கொடுத்த 2 பேர் 4 பேர் கொடுத்துட்டாங்க, நம்ம இந்த மாதமும் ஒரு 2 பேரை கொடுத்துருவோம். கரெக்டாக? இப்போ இதனால் எந்த மாதிரி வியாபாரம், எந்த மாதிரியான ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறது சும்மா எடுத்துக்காட்டு காமிக்கிறேன். இந்த கால்குலேஷன்லாம் உங்களுடைய மேலே இருக்கிறவர்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக எடுத்து சொல்வார்கள். ஸோ முதல் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சருக்கு எல்லோரும் 300 PV பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்மளுடைய வருமானம் அந்த மாதம் 6000 ரூபாய். 8000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம், நமக்கு வருமானம் 6000 ரூபாய். ஓகேங்களா? சூப்பர் தானே இது? இதுவே அடுத்த மாதம் ஸ்ட்ரக்சர் இப்படி ஆயிருக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகிறோம்? நம்ம பிரான்ஸ் அப்படிங்கிற முதல் நிலையான சக்ஸஸ்க்கு போய் சேர்றோம். நம்ம வருமானம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 25,000 ரூபாய்க்கு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கால்குலேஷன்லாம் அவங்க மேலே இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க. அதே மாதிரி 3வது மாதம் இதான் ஸ்ட்ரக்சரு. இந்த 3வது மாதத்தை நம்ம என்ன ஆகிறோம்னா டைமண்ட் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறோம். இப்போ வந்து நமக்கு 2 ஃபாரின் ட்ரிப் உண்டு. இந்த இடத்துல வருமானம் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 84,000 ரூபாய் வருகிறது. சூப்பராக இருக்கா இல்லையா? இதுவே 4வது மாதத்துக்கு போகும்போது க்ரௌன் அப்படிங்கிற ஒரு உயர்ந்தபட்சமான ஒரு பதவிக்கு போகிறோம். நம்ம வருமானம் 1,60,60,000 ரூபாய்க்கு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே 5வது மாதம் 6வது மாதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எலைட் கிளப் போனஸ்லாம் போனதுக்கப்புறம் நிச்சயமாக நடக்கும். அடுத்தது இதில் யாருக்காவது நம்ம இழப்போ லாஸோ ஏற்படுத்தியிருப்போமா?
எல்லாருக்கும் ஆரோக்கியமான பொருள்களும் நல்ல அற்புதமான பொருள்களும் வெளியே வாங்கிட்டு இருக்காங்க. அதை மாற்றி வாங்க போகிறாங்க. இதன் மூலியமாக கிடைக்க போது நம்மளும் சப்போர்ட் பண்ண போகிறோம், நம்ம மேலே இருக்கவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க, நம்ம கம்பெனி சப்போர்ட் பண்ண போது இவ்வளவும் ஒருங்கிணைந்து செய்ய போகிறோம். எப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வரோம்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதற்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் பாருங்கள். 4வது மாதம் க்ரௌன் ஆகிட்டு இல்லையா, 5வது மாதம் யூனிவர்சல் க்ரௌன் ஆகிடுவோம், 7வது மாதம் டபுள் க்ரௌன் ஆகிடுவோம், 9வது மாதம் டபுள் யூனிவர்சல் க்ரௌன் உயர்ந்தபட்சம் அதுக்கு நம்ம போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். மாதம் 300 PV, மாதத்துக்கு அந்த 4 பேராக தினம் யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ போட்டு காமிக்கணும் அப்படின்னு ஒரு கங்கணம். அடுத்தது இங்கே பயிற்சி வகுப்புகளும் மீட்டிங் ட்ரைனிங்ஸ் நடக்கும். அதில் எதுவும் தவறாமல் கலந்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாகவும் நம்ம மற்றவங்களையும் கலந்துக்க வேண்டியது. இதை செய்தோம் என்றால் ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், இன்றைக்கி எப்படி மாறுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். இதன் மூலியமாக இன்றைக்கி நாங்கள் பண்ணல, 15 வருடங்களாக இந்த பாதையில் வந்து நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், பல பேரை ஜெயிக்க வச்சுருக்கோம். பல பேர் நான் சொன்ன மாதிரி வீடு வாங்கியிருக்கார்கள், ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சிட்ருக்காங்க. அவர்கள் இறந்து போனதுக்கப்புறம் கூட அவங்க குடும்பத்துக்கு வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது. குழந்தைகள் சூப்பராக மேல்நாடுகளில் போய் படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த வருமானத்தின் வியாபாரத்தின் மூலியமாக வாழ்க்கை பொழிவு பெற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைய தினம் அற்புதமான தினமாகவும் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தைரியத்தோடும் ஒரு தன்னம்பிக்கையான முடிவோடும் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களை இங்கே நாங்கள் வரவேற்கிறோம். அண்ட் வி விஷ் யூ வெல்த். விஷ் யூ த வெல்த் அப்படிங்கிறது வெல்த் த்ரூ வெல்னஸ், ஆரோக்கியத்தின் மூலியமாக செல்வம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு உங்களை அணைக்கிறோம். உங்களுடைய தேடுதல் வேட்டை இதோடு நிறுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாம் கைகோர்த்து கொண்டு நாம் ஜெயிக்கலாம். நாம் மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னா எத்தனை பேரை ஜெயிக்க வைப்போம். அப்போது எப்பேற்பட்ட ஒரு புதுமையான இந்திய சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் அப்படிங்கிறத ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த இடத்துல நம்மளால் நிச்சயமாக நம்ம நாட்டையே மாற்ற முடியுங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிசைட். உங்களை இந்த அற்புதமான வெஸ்டீஜ் அப்படிங்கிற அற்புதமான உலகத்தில் உங்களை வரவேற்கிறோம். சேர்ந்து ஜெயிப்போம், சேர்ந்து ஒரு மௌன புரட்சி செய்வோம், இந்திய நாட்டை தலை தூக்கி நிற்க வைப்போம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. விஷ் யூ வெல்த்.